அன்னை மரியாதை ஒன்றிணைந்து ஒரு புதுமை நிகழ்ச்சியை நடந்தது. திருமண விருந்து ரசம் தீர்ந்து போக திருமண வீட்டாருக்கு அவமான இழுக்கு ஏற்படாமல் தண்ணீரை காற்றுரசமாக மாற்றி தன் தொடர் அங்கமாக விளங்குவது யோகானால் அதன் தலையிட்டான திருமணத்து யோகான் மனமாறுகளோட விண்ணரசு நிறைவேற்ற என்று மக்களுக்கு தெரிவிக்கின்றது. தன் உண்மையான திருமணத்து யோகான் கடவுளை நிறைவேற வேண்டும் இந்த பகுதிகளை எல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது. எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இது லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை கற்றவர்கள். அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறையை மூடி எறிந்த கண்ணை நகர்த்தச் சொல்லி வெளியே வா என்று சொல்லி இறங்கி போயிருந்த லாசரை விலக்கி யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் உலகியல் வாழ்ந்து வந்தார். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக அவர்கள் எழுதி வைத்திருந்த பழமையான கும்ரான் குகைகளில் திருவடிவத்தின் அடுத்து சட்டமாக ஆக்கிரமித்து வந்திருக்கின்றோம். இதன் மீது முஸ்லிம் அரசு மிக அதிகம் 30 அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை பற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறது. இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவது இதன் நோக்கமாகும். அன்பு செய்தியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சக்கட்டமாக மாந்தருக்கு வாழும் வழி திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை